என் அன்பு குழந்தையே, எனதிந்த வார்த்தைகளை இப்போது நீ கேட்டுக்கொண்டிருந்தால் சர்வ நிச்சயமாக இது உனக்கானதே. நான் உன்னோடுதான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கான வாக்கினை தான் தரவும் இருக்கின்றேன். இறுதி வரை கேட்டால் இன்பங்களை சுமப்பாய். ஆம் மகளே, இப்போது இதை கேட்க நேர்ந்தால் வரும் வெள்ளிக்குள் உன்னுடைய இல்லமும் உள்ளமும் நெகிழும்படியான ஒரு நல்ல செய்தியை தருவேன். இப்படித்தான் கூறுகிறீர்கள் பெருமாளே, ஆனால் என் வாழ்க்கையில் இதுவரை நல்ல செய்தியே கேட்டதில்லையே என்று சலித்துக் கொள்ளாதே. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை இந்த பெருமாள் தீட்டிய ஓவியம். அதன் அழகை நீ ரசித்துப்பார். அதை உணரத் தொடங்கு. அதில் இருக்கும் ரம்மியமும் வர்ணங்களையும் கண்டு மகிழ பழகு. ஓவியம் என்பது நாம் பார்க்கும் கண்ணோட்டத்தில் தானே இருக்கின்றது. வானத்தில் இருக்கும் மேக கூட்டங்களை சேர்த்து பார். ஒரு ஓவியத்தின் உருவம் உன்னுடைய கண்முன் வந்து நிற்கின்றதல்லவா? நீ எதை நினைத்து பார்க்கின்றாயோ அந்த உருவமே உன்னுடைய கண்களுக்கு தெரிகின்றதல்லவா? எதையும் நாம் எடுக்கும் நினைப்பில் தான் உள்ளது. என் பிள்ளையின் வாழ்வு அழியாத அழகிய ஓவியமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு மட்டும் இருக்காதா? உன்னுடைய வாழ்வில் நான் தான் ஓவியன். என் பிள்ளையான நீதான் நான் வரையும் ஓவியம். எந்த தவறுகளும் பிழைகளும் இல்லாமல் ஓவியம் வரைய கற்றறிந்த கை தேர்ந்த ஓவியர்தான் உன்னுடைய அப்பா. என்னை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை தாராளமாக ஒப்படைக்கலாம். வண்ணங்கள் நிறைந்த அழகிய ஓவியமாய் நான் உருவாக்கி தருவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எத்தனை மைல்கள் கடக்க நேர்ந்தாலும், எத்தனை சோதனைகளை சந்திக்க நேர்ந்தாலும், எல்லாவற்றையும் கடந்து வர உன்னால் முடியும். எல்லாவற்றையும் கடந்து பாதுகாப்பாக வென்றெடுக்க உன்னால் முடியும். ஏனென்றால் காற்றாய், தண்ணீராய், நெருப்பாய், ஆகாயமாய் நான் உன்னை சூழ்ந்து உன்னுடைய இதயத்தின் துடிப்பாய், சுவாசமாய் உன்னையே சுற்றி கொண்டுதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பஞ்சபூதங்களாக உன்னுடைய அப்பன் நான் இருக்க உன்னை வேறு துன்பங்களை தீண்ட விடுவேனா? பஞ்சபூதங்களாய் உன்னுடைய அப்பா நான் இருக்க உன்னை வேறு துன்பங்கள் தீண்ட விடுவேனா? என் இதயத்தில் கருவறையில் அரவணைப்பில் உன்னை நான் வைத்துள்ளேன். கலங்காமல் இரு. நீ சந்தோஷமாய் இருப்பாய். நான் சொன்னபடியே வரும் வெள்ளிக்குள் ஒரு நற்செய்தி உன்னுடைய வாயிற்கதவை தட்டும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவில் புது துவக்கம் வரப்போகின்றது என்று சொன்னேன் அல்லவா? நீ நினைத்த சொந்தங்களுடன், நீ நினைத்த உறவுகளுடன் புதிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய் என்று வாக்களித்தேன் அல்லவா? அத்தனை வாக்குகளும் பலிக்கும் காலம் நெருங்கிவிட்டது. ஏன் இத்தனை நாட்கள் போராட்டம், சோதனைகள், கவலைகள், கஷ்டங்கள் என்று கழிந்தது என்றுதானே நினைக்கின்றாய்? வாழ்க்கையில் எதுவும் சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது. போராடி கிடைக்கின்ற வெற்றிக்குத்தான் எப்பொழுதும் மதிப்பு அதிகம். கஷ்டப்பட்டு காணும் இன்பங்கள் தான் நிரந்தரமாக நிலைத்திருக்கும். அந்த கஷ்டங்களைத்தான் இத்தனை நாட்களாக நீ பார்த்து கொண்டிருந்தாய். அந்த கஷ்டங்களுக்கு பலன்களை இனி வரும் காலங்களில் அனுபவிக்கப் போகின்றாய். புன்னகையோடு தயாராக இரு. நான் சொன்னபடியே நீ பொறுமையாக காத்துக் கொண்டிருந்தாய். என் சொற்படியே உனக்கான முயற்சிகளை நீ செய்து கொண்டும் இருந்தாய். சில முயற்சிகள் வெற்றி பெற்றன, சில முயற்சிகள் தோல்வியை தழுவியது. ஆனால் இரண்டுமே உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் சென்று விட்டது. ஏனென்றால் முயற்சிகள் எப்போதும் பலன் தராமல் போகாது. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கையல்ல, தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை. அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையைத்தான் இனி நீ வாழப் போகின்றாய். ஆம் தங்கமே, உனக்கான தடைகளையெல்லாம் நீ தகர்த்தெறிந்து விட்டாய். உறுதியாகவே உனக்கு நான் சொல்கின்றேன், உன்னுடைய துயரமெல்லாம் மகிழ்ச்சியாக மாறப்போகின்றது. இனிமையான நினைவுகளோடு இனி வரும் காலத்தை இனிதாய் கடப்பாய். என்ன பெருமாளே, மீண்டும் சில நாட்கள் என்று கூறுகிறீர்கள் என்றுதானே நினைக்கின்றாய்? இல்லை கண்மணி, உன்னுடைய மனதில் இருக்கும் கஷ்டங்களால், மனசுமைகளால் எல்லாம் அதிகமாக தெரிகின்றது. நீ மனம் தளராது நின்றால் உனக்கு வெற்றி வசமாகும். இப்போது பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நடுவில் நிற்பதாய் நீ உணர்கின்றாய். யாரும் துணையின்றி, எந்த துணையும் இல்லாமல் நிற்கதியாய் நிற்கின்றேனே என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம்
கண்களை மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா. அந்த நிமிடம் நீ நிற்கின்றது என்னுடைய பிடியில்தான். உன்னை நான் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீயே உணர்வாய். நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று உன்னுடைய அப்பா உனக்கு கொடுக்கும் வரங்களை பரிசாக பெற்றுக்கொள். நிச்சயம் நீ மகிழ்ச்சி அடைய போகும் ஒன்றைத்தான் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். இது உனக்கு கிடைத்த பொன்னான வாய்ப்பு. தவறவிடாமல் கேட்டு மனம் நிறைய பெற்றுக்கொள். ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிரச்சனையை என் அப்பா தீர்த்து வைப்பார், என்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் என்று என்னை பார்த்து ஏக்கத்தோடு நீ வேண்டுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ எவ்வளவு உயர்ந்த என்னுடைய செல்ல பிள்ளை. காசு பணம் இல்லாமல் போனாலும் சுற்றி இருப்பவர்களை நேசிக்கும் அன்பான உள்ளம் படைத்தவள் தான் என்னுடைய செல்ல பிள்ளை. என் தங்கமே, உன்னை எப்படி நான் மறப்பேன்? உன்னுடைய வேண்டுதல்களை உன்னுடைய அப்பா நான் எப்படி கேட்டும் கேட்காதது போல் இருப்பேன்? உன்னை விட்டு வேறு யாருக்கும் நான் அருள் புரிய சென்று விடுவேன் என்று நினைத்தாயா? உன்னுடைய புண்ணிய கணக்கை எல்லாம் நான் கையில் எடுத்து விட்டேன். உன்னுடைய வழிகள் அனைத்திலும் என்னை நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன்னை நான் ஒருபோதும் கைவிடவும் மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் செல்லவும் மாட்டேன். இது எல்லாம் என்னுடைய அப்பாவின் பொறுப்பு என்று அனைத்தையும் என்னுடைய பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இரு. உன்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் என்னை வழிபடுகிறார்களா என்பதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. அவர்கள் என்னை வணங்கினாலும் சரி, வணங்காவிட்டாலும் சரி, நீ என்னுடைய பிள்ளை. உன்னுடைய பொருட்டு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைவரையும் அரவணைப்பது என்னுடைய பொறுப்பாகும். உன்னுடைய குடும்பமே என்னுடைய கண் பார்வையில் தான் உள்ளது. அதனால் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் யாரும் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அதனால் தேவையில்லாமல் எதையேனும் நினைத்துக் கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. என் பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன்னை நான் என்னுடைய கரம் பிடித்து இறுக காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் சிறிது நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் மாறப்போகின்றது. எனக்காக யாரும் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் தவறாக நடக்கின்றதே என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்காதே. உன்னுடைய அப்பா நான் உன்னோடுதான் இருக்கின்றேன். என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்போதுதான் முடியும் என்று எப்போதும் என்னையே கேட்டுக்கொண்டிருக்கிறாய். என் செல்லமே, உன்னுடைய துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இப்போதே முடிந்துவிடும். என்னுடைய வார்த்தைகளை நம்பு. என்னுடைய வார்த்தைகளை நீ எந்த அளவிற்கு நம்புகிறாயோ அந்த அளவிற்கு